தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம். இன்றைய காணொளி இப்போ நாங்கள் அம்பாறை மாவட்டம் கல்முனை சேனக்குடியிருப்பு என்ற இடத்துக்கு தான் இப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ ஓகேங்க, இப்போ நீண்ட தூர பயணம்னு சொல்லலாம், ஒரு அளவான தூரம். இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ மட்டக்களப்புலேருந்து இப்போ வரணும் தானே. ஓகே, இன்றைய தினம் இப்போ ஆரம்பத்தில் நான் சொல்லிடுறேன், கணவன் லண்டன்ல இருக்கிறாரு, மனைவிக்கு இன்றைய தினம் பிறந்த நாள், அதனால கணவன் மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்றாரு. இப்ப அதை போடுங்க பாருங்க. இதுல பொக்கே இருக்கு, ஃப்ளவர் பொக்கே. அடுத்தது கேக் இருக்கு, ஃப்ரேம் இருக்கு. அடுத்தது அந்த அண்ணன் சொன்னாரு, நீங்க போகும்போது இப்ப கேக் கட் பண்ணும் போதெல்லாம் வெடி, வான வெடி, அடுத்தது அந்த நார்மலான அந்த சீன வெடின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் கொடுத்து அந்த அக்காவை சந்தோஷப்படுத்துவோம். பாபமே. இன்னொன்னு சொன்னால், அந்த அக்காட கணவரும் லண்டன்ல இருக்கிறாங்க, மகனும் லண்டன்ல இருக்கிறாங்க. அப்ப யார் இந்த சர்ப்ரைஸை செய்தன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதுல இப்ப நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் நின்றாங்க. இப்போ ஓகேங்க, இப்ப நிறைய இப்ப சர்ப்ரைஸ் எல்லாம் இப்ப வந்து கொண்டிருக்கு எங்களுக்கு. இப்ப நிறைய பேர் இப்ப தொடர்பு கொள்ளுவாங்க. இப்ப நான் இதை கட்டாயமா சொல்லணும், இப்ப நிறைய பேர் தொடர்பு கொள்ளுவாங்க. தொடர்பு கொண்டு எங்கட அந்த பேக்கேஜ் ப்ரைஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அப்ப நாங்க சொல்லுவோம், இந்த இப்போ இங்கே இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் அவ்வளோதான் முடியும்னு சொல்லி. இப்போ சில பேர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் இப்படித்தானே, நாங்கள் வந்து 3 பேர் தான் பயணிக்கிறது, ஆட்டோவில் பயணிக்கிறோம். அப்போ ஒரு நியாயமான ஒரு விலையை தான் நாங்கள் சொல்கிறேன். இப்போ நாம் ஒன்று செய்யும்போது, இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது, இப்போ நம்மளோட கைக்கு வந்து லாபம் வந்து வரத்தானே வேணும். அப்போ வந்தால் தானே நம்ம செய்கிற பிஸ்னஸுக்கு ஒரு பயன். இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்த முடியாது, நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்னோட நோக்கம் வந்து இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு வித்தியாசமாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி. டியூட் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டியூட் ஹீரோவும் சர்ப்ரைஸ் தான் பண்ணுவார். அதில் பார்த்தீங்கன்னா பணத்துல இருந்தெல்லாம் கிஃப்ட் வரும், அப்படிலாம் இருக்கு. அப்படி ஒரு ஆசை இருக்குது, அப்படிலாம் கிஃப்ட் எல்லாம் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி. எல்லாமே உங்களோட ஆதரவால தான் கிடைக்கும். இதுக்கிட்ட ஒரு தங்கச்சியோட நின்றது காணலை, அதனால நான் பார்க்குறேன். இந்த நிற்காங்க 2 பேர், சரியா? சரி, ஓகேங்க, அதான் தொடர்ச்சியாக பாருங்க. ஓகே, நாங்கள் வந்து அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை இந்த 3 மாவட்டங்கள்லையும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இப்போ கூடுதலாக வந்து அம்பாறை, அதான் மட்டக்களப்பு கூடுதலா, அம்பாறை, மட்டக்களப்பு. இப்போ திருகோணமலைக்கு இன்னும் ஒன்றும் வரல, இப்போ அடுத்த மாதங்கள் தான் வர இருக்கு. ஓகே, இது ஒன்று உங்களோட ஆதரவு வேணும். அப்போ மிக்கியும் வாங்கலை. மிக்கியாக மாறிய ரினு நிற்கிறாரு. என்ன சொல்ல போறா? பார்வையாளர்கள் இன்னும் சப்போர்ட் தரணும், இன்னும் ஆர்டர்கள் எடுத்து தரணும். பார்வையாளர்கள் கூட மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. யாருக்கு? கேர்ள் ஃப்ரெண்டுகள் கூட. நமக்கு டைம் பாக்ஸ்ல வருது, கூட கொந்தரவு பண்ணா இங்க ஒருத்தரும் இல்ல. உண்மையிலே நான் ஜோக்குக்கு தான் சொன்னேன். இல்ல மக்களே, நான் இவன் சொன்னா இப்படி இவன்கிட்ட சொன்னா இப்படி சொல்றான்ட்டு நான் பார்த்து ஜோக்காத்தான் நான் உனக்கு சொன்னேன். அது வீடியோட பதிவாயிட்டு. அப்ப நீ சீரியஸா சொன்ன வெட்டி போடியா பாத்தீங்களா மக்களே? நான் ஜோக்காவோட சொன்னா சீரியஸா நடத்தி சொல்றான். ஏன்னா அவருக்கு ஒரு பெருமை தானே, என்ன இப்ப கேர்ள்ஸ் நிறைய பண்றாங்கன்ற ஒரு பெருமை. சரி, ஓகேங்க, ஒரு ஃபன்னா ரின்னு சொன்னான். ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, தொடர்ச்சியா பார்த்து அவங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது, இப்ப நாங்க செய்யற சர்ப்ரைஸ்ல ஏதாச்சும் குறைகள் இருக்கா, அப்ப நாங்க இது மாத்தணுமா இது மாத்தணுமா என்று நீங்க சொல்லுங்க, எது மாத்தணும் என்று. இப்ப நாங்க இப்பதானே ஆரம்பிக்கிறோம். இப்ப சொல்ல போனால், நான் யாரு சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோவையும் நான் பார்க்கல. இவங்க இப்படித்தான் செய்யறாங்க, இவங்க இப்படித்தான் செய்யறாங்க. எனக்கு தோன்ற விதத்துல, எனக்கு வார ஸ்டைல்ல தான் இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன். பார்வையாளர்கள் தான் சொல்லணும், இதெல்லாம் மாத்துங்க, இப்படி செய்யுங்க, நல்லா இருக்கும், இப்ப எப்படி எல்லாம் கதைங்க, இப்படி எல்லாம் செய்யுங்க. ஏன்னா இப்ப நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லித்தாங்க, ஐடியாஸை. அதை பார்த்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றோம். ரினு ஆடுறதெல்லாம் இப்ப சரியா நல்லா இருக்கா? இப்ப இன்னும் கூட்டணுமா, டான்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட்டணுமா கூட்டணுமா என்று நீங்க சொல்லுங்க. அப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திரம். மாத்திரவே சிரிப்பு வருது, ஜோக் தானே. ஏன்னா சரி, ஓகே, பாருங்க. இப்ப ரினு பாருங்க, ரினுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு முக்கியமா. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். வணக்கம். சரி, ஓகேங்க, வெடியும் கொடுத்து தானே வேணும். அந்த பாருங்க, வான வெடி.
பாருங்க இப்ப கேக் இருக்கு பாருங்க, இந்த கேக் அப்படியே காட்டுங்க பாரு. சரியா, எது வீடு தம்பி, எது வீடு? சரி ஓகே நில்லு. மிக்கி மிக்கி இந்தா படியத்தா. கேக்க வச்சு கொள்ளுங்க. சரியா, கொளுத்துவோமா? இல்ல எதுக்கிட்ட இல்ல, இப்ப கொளுத்துவோம். ஒரு வெடியை கொளுத்துவோம். ஏன் அப்ப இது கையில வச்சா கொளுத்துற? கையில வச்சா நான் கொடுத்து விட்டு மேல போகும் தானே? ஓகேங்க ஸ்பேஸ். எப்படி இப்படி விடுவோம் இங்க? இப்ப போன அவதானா? அவதானா? ஓ ஏன் ஓ அந்த சட்டானை ஓட்டுந்தா? ஏன் நீங்க அந்த லண்டன்ல இருக்கிற மகளா? நீங்க அவங்க மகள் தான். என்ன பேர்தே கேள் வந்து அவ எடுக்காது, அங்க எடுக்காது. பேர்தே கேள் வந்து இன்னும் இல்லையா? நான் அப்பயே சந்தேகப்பட்டேன் அவன் தான் அவதானண்டு. இல்ல நான் முகத்தை பார்க்கல, அவ வந்து போன விதத்தை பார்த்தா நான் அவதானன்னு நினைச்சேனா. இல்ல அவ மிக்கியெல்லாம் பார்த்துத்தானே வந்த. அவ எதிர்பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. போன வருடம் பண்ணினதா? பண்ணினது. அப்ப அதனால வரமாட்டாவா? ஏன் அப்ப நாங்க வந்தது வேஸ்டா போயிருமே. உங்களோட அப்பதானே எங்க அனுப்பி வச்சவாரு. உங்களோட அப்ப எப்ப எத்தனை வருஷம் போய்? 3 வருஷம் மொத்தமா. ஐயோ என்னடாப்பா அது? இப்ப குடுத்து வாங்கல. இப்ப யார கூட போறீங்க? தங்கச்சி. அப்ப என்ன செய்யறப்ப? இப்ப என்ன செய்யறப்ப? அப்ப உங்களுக்கு வெட்டுறான் அப்படி இல்லாட்டி உங்களோட கையில உங்களோட அப்பா அனுப்பினா நாங்க தரத்தானே வேணும். எங்களுக்கு காசு கொடுத்து காசு கொடுத்து அனுப்பி கூட அம்மா அப்படின்னா என்ன செய்யறேன்? யாருக்காவது ஃபெமிலியாக்களை கொடுக்கத்தானே வேணும். என்ன பாருங்க, ஹார்ட்டெல்லாம் போட்டு கேட்கலாம் வந்துருக்கு. என்னடா போயிட்டு கூப்பிட்டு பாரு. எங்களுக்கு 6 மணிக்கு நாங்க போகணும் அங்க திருப்பி. மிக்கி டான்ஸ் ஆடு. மிக்கிக்கு தான் கேக் வெட்ட போற மாரி. ஒண்ணு கொளுத்தி பாக்கியா? டக்குன வர சொல்லுங்களா? சரி ஓகே, உண்ட கொளுத்தி பாப்போம். என்னைய ஃபோக்கஸ் பண்ணு. சரியா, வந்து கிட்ட வந்துடு, பிரச்சனை இல்லை. வந்து மேல மேல விடுங்க, அங்கால போ. பக்கத்து வீட்டுல நேரா அதுக்கு கரண்ட் வயர் இருந்தேன். வாங்கண்ணாக்கா நீங்க வீட்டை போங்களேன். சரி அந்த கொஞ்சம் இதாயிட்டு. சரி ஒன்று கொளுத்தியா? இது கொளுத்தியா? இதுக்குள்ளையா? ஆக்கள்ற வீட்டை போனா விலங்குல பறக்குமா? மூத்திர உண்டு இப்படி விடல. சரியாங்களா? எங்க கீழே குத்தி வச்சு விடுங்க. உங்களோட ரிலேட்டிவா பக்கத்துல இருக்கிறாங்க? உங்களோட ரிலேட்டிவா பக்கத்துல இருக்கிறாங்கல்ல? இங்கயா? இதுக்குள்ளையா? விட்டா சரி என்னடா பறந்து ப்ரோ. மிக்கி
ஓ ஆனா மேல தூர போகுதுன்னு அப்பயே நான் பிள்ளையா விடுத்தேன் பாத்தீங்களா ஹெல்ப்புக்கு இருக்குமன் அட மேலே வெடி போறதையும் காட்டணுமா அது தெரியாது புஷன்ட்டு ம் தேவைக்கு வந்து பயமாவும் தான் இருக்கு சரி வந்து கிட்ட வந்து எடுக்க நெஞ்சவா தெரியுதா அப்படியே கிட்ட வந்து எடுத்து அது மத்தது வெடிச்சுதா அது டைமிங்கு விடணும் என்ன சே இந்த 3 இருக்கு 3 வச்சிரும் இல்லடா காத்தாரி பயம் ஐயோ காத்தாரி நல்ல கையை வைக்கிறான் பாத்தியா கரண்ட் வயர் இருக்கு பாத்தியா அது மட்டும் தான் ஆ இன்னொன்று இருக்கு இப்ப விட போக்கு பிடிக்குதா ஆ ஜாரா கைய பாருங்க பட் கிட்ட காட்டினா தான் கொஞ்சம் பாக்குறாங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் லாஸ்ட் ஒன் விக்கிய கொஞ்சம் காட்டுங்க பயத்தில் இருக்காரு சரியா எப்படி விடுவா என்ன கரண்ட் பையில வட்டுமெண்டு இருக்குடா இல்லடா என்ன அப்படிதான் எங்கடா எங்க சரி என்ன மூத்த இல்லை பரவாயில்ல என்னக்கா கோல் கேக்குது கோல் வரல இதானே சரி அக்கா எனக்கு கண் தெரியலையா மிகி அக்கா சரி வணக்கம் அக்கா வணக்கம் இப்ப எங்களை சர்ப்ரைஸ் பண்ண அனுப்பியிருக்கிறாங்க இன்றைய தினம் உங்களோட பிறந்த நாள் தானே அதனால எங்களை அனுப்பியிருக்காங்க இப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் இருக்கு போட்டோ ஃப்ரேம் எல்லாம் இருக்கு சரியா கேக்கு வாங்கிடுங்க சரியா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்க உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம் சரி ஓகே அடுத்தது பொக்கே ஒண்ணும் இருக்கு வாங்கணும் ஓகே மிக்கிட்ட சரியா எதிர்பார்த்தீங்களா இந்த சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கண்டு இந்த நாங்க வருவோம்ண்டு எதிர்பார்த்தது போன வருடம் செய்தவங்களா போன வருடம் ஒவ்வொரு வருஷமும் செய்யறாங்கன்றதால போன வருஷம் வந்து செய்யறாங்க அப்ப இந்த வருஷமும் கட்டாயமாக இப்படி சர்ப்ரைஸ் ஒன்று செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்க சரி ஓகே இப்ப கேக் வெட்டுவோம் என்ன
நெருப்பட்டி தான் போடும். பிள்ளைகள் வந்து நில்லுங்களா, பிள்ளைகள் வந்து கேக் விட்டணும் உங்களுக்கு. சரி புக் இதில் வைங்க. ம் சரி ஓகே ஓகே. அதை காட்டு படி கொடுத்துரு. சரி நீங்க நீங்க அம்மா கூட்டுங்க. அம்மா கூட்டியாச்சா மகளுக்கு மாறிமா? ம் ஓ அதான். ம் இது நிக்கவா என்ன என்ன வர சொல்லுங்க. ஆ நீங்க வெட்டியாச்சு. சரி சரி அக்காக்கு அடுத்த இந்த போட்டோ வரையும் தாங்க. சரி அக்கா இந்த போட்டோ ஃப்ரேம் பிரிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்துருக்கி அனுப்பிக்க. ஓடித்தீங்க வந்து நில்லுங்கள. ம் சரி ஓகே. பிடிச்சிருக்கேன். ஹாப்பி பர்த்டே போட்டோ உங்களோட கணவரும் நீங்களும் நிக்கிறது. ம் பிடிச்சிருக்கேக்கா உங்களுக்கு? ஓ வேணே. ம் இப்ப அதான் இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப உங்களுக்கு இப்ப கணவர் தான் பண்ணினு தெரிஞ்சுட்டு தானே உங்களுக்கு? மகன் பண்ணிருக்காரு. மகன் மகனா? ஏன் சொல்றீங்க மகன் பண்ணிருக்காரு? இந்த போட்டோல இருக்கிறது கணவர் தானே? வீட்டுக்காரர். ஓ அப்ப ஆறு பண்ணின? இப்ப காலையில் ஒரு ஆள் பண்ணின, இப்ப ஒரு ஆள் பண்ணிருக்கி. காலையில ஆறு பண்ண மகன் காலையில மகன் பண்ணின. காலையில மகன் பண்ணிக்கிறாரு. அப்ப இது மகன் தானே பண்ணின? இது வீட்டுக்காரர். அதானே என்ன. அதான் இப்ப காலையில மகன் பண்ணின, இப்ப வீட்டுக்காரர் பண்ணிருக்கிறாரு. இப்ப என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? நன்றியா சொல்லணும். நன்றி. வேற ஒண்ணும் இல்லையா? அப்ப சந்தோஷமாக்கா உங்களுக்கு? சந்தோஷம் சந்தோஷம். வேணா என்ன சொல்ல போறீங்க இப்ப? நாங்களும் இப்ப ஆர்வமா இருக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கணவருக்கு கொஞ்சம். விக்கி சந்தோஷம் தான். சந்தோஷம். ஒண்ணும் இல்லையா வேற சொல்றதுக்கு? இல்ல. பைக்கையே மாத்தியாச்சு என்ன? பைக் மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் பைக். ஒன்னும் சொல்லல. இப்ப வீடியோவில் ஒன்னும் சொல்லல கணவருக்கு? நன்றி சொல்லியாச்சு. நன்றி சொல்லியாச்சு. வேற ஒன்றும் இல்லையா? வேற ஏதாச்சும் இப்ப மிஸ் பண்ணுவீங்க தானே? இப்ப வேற 3 வருஷமா போய் அவரு? 2 வருஷம். 2 வருஷம். அவருதானா? அவருதானா அண்ணா? மிஸ் பண்ணுவீங்க தானே? இப்ப அதனால சில வார்த்தைகள் சொல்லலாம் அவருக்கு. எங்க வீடியோ மூலமாக அவருக்கு போய் சேரும் அந்த செய்தி. மிஸ் பண்றேன் தான். மிஸ் பண்ற பாருங்களேன் என்ன. இப்ப பாருங்க ஹார்ட் ஷேப்ல எங்களை கேக்லாம் செய்துட்டு போக சொன்னாரு. கேக் எல்லாம் பிடிச்சிருக்கு தானே? கேக் டிசைன் எல்லாம். அந்த பூ பொக்கேயும் இருக்கு. சரி ஓகே. சரியா நன்றி அக்கா. சரி தேங்க்ஸ். நீங்களும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு. சர்ப்ரைஸ் பண்ண சார் நன்றி. அதான்
இல்ல அதைத்தான் சொன்னேன். இது மிஸ் பண்றாவான்னு சொன்னா. இப்ப நாங்க என்ன மிஸ் பண்ணலையாண்டும் மிஸ் பண்றாவாம். மத்தபடி ஒண்ணும் சொல்றவ இல்ல அவ. அவ போன்ல பேசுவா ஆகும் மிச்சத்தை. இப்ப சொல்லுங்களேன் இப்ப. அவங்க அப்பா ஓ அது சொல்லியாச்சு தானே. இப்ப எப்படித்தானே 2 பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே காலையில அவர் பண்ணிட்டாரு. மகன் காலையில ஓ பண்ணி மகன் பண்ணிட்டாரு தானே. இது ஆ இந்த ஃப்ரேமை பார்த்த உடனே எது இல்லை தானே. ஃப்ரேம்ல அவர் இருக்கிறாரு. விலங்குல எங்கட வீடியோ பாக்குறவரு. அப்ப நாங்க சர்ப்ரைஸ் டெலிவரி பண்றோம்னு சொல்ல அவர் பெங்க மூலமா அவர் பண்ணிருக்கிறார். அதுதான் அவர் உங்களோட அவ இவ ஏற்பாடு பண்ணிக்க மாட்டா மகள். எங்களுக்கு அந்த எல்லாம் சொல்லி எல்லாம் இல்ல அவங்களோட அப்பா எல்லாம் அப்பா தானே. எடுத்து லாஸ்டா பேசினாரு. எத்தனை மணி பேசினாரு? இன்னும் போன் எடுக்கல. இப்ப இன்னைக்கு ஃபுல்லா எடுக்கலையா? இல்ல காலையில மிஸ் பண்ணது அப்புறம் எடுக்கல. விலங்குல என்ன போன் எடுத்து போன் எடுங்கல சொல்லுங்களேன். போன் எடுங்க எடுத்து வாங்க. இப்ப டைம் ஓகே தானே? அவர் இப்ப தூங்குற டைமா இல்ல இப்ப வேலையில நிப்பாரு. பாட்டு போடலாமா? இல்லையே போன கண்ணுல இல்லையா? எங்க இந்தாரு. ஓ நான் போடும் பாட்டு போடுவோம். எடுங்க எடுங்க. அக்கா எடுத்து கொடுங்க. விளங்கல கட் பண்ணு. ஐயா மூலம் கிடைக்கிறேன். தூக்கிட்டார். சொல்லுங்க உங்களோட ஆட்கள் வந்திருக்காங்க சாப்பிட்டு. விக்கி கதைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு கதைங்க நீங்க அவரை தானே சர்ப்ரைஸ் பண்ண. அப்ப அவரோட கதைங்க. நீங்க கதைங்கள நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? எதிர்பார்க்கலன்னு சொல்லல. அது வருஷம் செஞ்ச இந்த வருஷம் செய்வாங்கன்னு தெரியும். என்ன அவரும் பேசாம இருக்காரு, நீங்களும் பேசாம இருக்கீங்க. கண்ணால கதைக்கிறீங்க போல. ஓ அவரும் பேசுறாரு இல்ல இவங்க பேசுறாங்க இல்ல. வேலையில நிக்காத விளங்கல. அதான் சரியா கட் பண்ண சொல்லுங்க. சோடா ஊத்திப்போம். ஓ மிக்கியோட டான்ஸ் ஒன்று போட மாட்டீங்களா? பாட்டு ஒன்று போனதான்